Good morning, students. Today we are seeing about a new lesson, chapter 16, the electronic payment system. Electronic payment systems. இப்போது நம்ம கரண்ட் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஜிபே, இதெல்லாமே என்னது இபே சிஸ்டம் தான். ஸோ இதனால நமக்கு என்ன யூஸ்? இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் என்ன, கிரெடிட் கார்டை எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம டேரெக்டாக கேஷாக கொடுக்க மாட்டோம். ஸோ அமௌண்ட் வந்து என்னது, கரன்சி வந்து சொல்கிறேன், கரன்சி வந்து என்னது, கேஷாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டெபிட் ஆகும், க்ரெடிட் ஆகும். பட் வந்து நம்ம கேஷாக கொடுக்க மாட்டோம். அதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம இபே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றின லெசன்ஸ் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். Everyday people buy or sell goods and a service for money. Money becomes the major medium of exchange. Later, some payment systems were developed out of a need to facilitate the growth of commerce and economic development. ஸோ ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம கேஷாவோ இல்லை கிரிப்டோவாவோ நம்ம கொடுக்கறதுக்காக சான்சஸ் வந்து இப்போது வந்துட்டுருக்கு, டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால மணி வந்து நம்ம வந்து இபே பண்ணுறதுனால, ஸோ நம்ம காமர்ஸ், அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்காகவும் நம்ம எக்கனாமிக் லெவலாகவும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், க்ரோத் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். அதான் சொல்கிறாங்க. The media used transferring the value of money is very diversified, ranging from the use of simple payment instructions, example cash, simple payment அப்படிங்கும்போது கேஷாக கொடுக்குறது, to use of the complex systems, கிரிப்டோ கரன்சி, ஃபிசிக்கல் மணி, கேஷ், ஃபிசிக்கல் மணி அப்படிங்கிறது தான் கேஷ். ஸோ ட்ரெடிஷ்னல் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் கன்சியூமர்ஸ் யூஸ் இன் தர் டெய்லி லிவ்ஸ் டு த பை அண்ட் குட் சர்வீசஸ். ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம வந்து ஃபிசிக்கல் மணியை தான் கொடுத்துட்ருக்கோம். பட் மேக்ரோ லெவலில் எக்கனாமிக்கல் வந்து எக்கனாமிக்கல் காமர்ஸ், காமர்ஸ் சிஸ்டம்ஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் த வால்யூம் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட், த வால்யூம் ஆஃப் மணி ஆல்சோ எக்ஸ்பேண்ட். ஒரு பொருள் எல்லாமே நம்ம நிறைய பண்ணும்போது அது அமௌண்ட்டும் வந்து ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். யூஸிங் கேஷ் ஃபார் ஈச் ஆஃப் லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் நெய்தர் feasible nor practically possible. Security and transportation problems arise in case of where large amounts of cash transaction are involved. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஓகே எடுத்துகிட்டு வரது ஓகே, பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட் எடுக்க போகும்போது நமக்கு என்ன, செக்யூரிட்டி ப்ராப்ளம் நமக்கு நிறைய அரைஸ் ஆகும். ஸோ அதுக்கு நிறைய நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வரணும். ஸோ இதில் நிறையா என்ன இருக்கும், ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி தெஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் வரத்துக்கு நமக்கு இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணுறோம் கேஷாக எடுக்கிறதுக்கு. ஸோ இது நம்ம என்ன, கரன்சியாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு எங்கே ஒரு செக்யூரிட்டி வந்து என்ன ஆகும், ட்ரான்சாக்ஷன்ஸ் நமக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்னோடய பேங்க் நான் அக்சஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், என்னோட ஒரு மெசேஜ் வரும் பேங்க்லேருந்து, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் தானா அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுனால எனக்கு என்ன, செக்யூரிட்டி லெவலில் எனக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. நான் கிரிப்டோவாக நான் வந்து மூவ் பண்ணும்போது பேங்க் would support in such a case of by offering other payment method. The cashless society has been discussed for a long time. The demise of cash and check could not be sudden. Through old habit hardly die, people do not hesitate adapting new things. ஸோ என்ன பண்ணுறாங்க, கேஷாக வாங்குறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றுமே நம்ம என்ன, இப்போ பேங்கிங் பண்ணிட்டோம், நெட் பேங்கிங் எடுத்துகிட்ருக்குறோம், மொபைல் பேங்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ என்னென்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம், கேஷாக நம்ம விட்ரால் பண்ணாமல் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால எனக்கு என்னோட அமௌண்ட் செக்யூராக இருக்குது அப்படிங்கிறதுனால. என்ன டெஃபினிஷன் அப்படின்னா,
An electronic payment system is a financial arrangement that consists of intermediator of facility transfer of money substitute between a payer and receiver. ஸோ நான் கொடுக்குற எனக்கும் வாங்குகிற அவங்களுக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ liquidations clearing system or clearing services. It ensures the transfer of value from one object of economy to another and play the important role in modern monetary systems. ஸோ இதுதான் ரொம்ப இப்போ கரண்ட் வேர்ஷன் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் லெவலில் நம்மளோட ட்ரெண்டிங் சிஸ்டமாக போய்ட்டுருக்கிறது இது மட்டும்தான். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம் மெனி ஃபிசிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் ஈச் ஹேஸ் இட் ஓன் procedures and protocols that guide the financial institutions with payment mechanisms and legal systems. Standardization has allowed some of these systems to grow globally. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலாக எடுத்தாலும் சரி இல்லைனா எலக்ட்ரானிக் பேமெண்ட் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே என்ன சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ரோட்டோகால்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுக்குமே என்ன நான் பேங்க்கில் போய் என்னோடய கேஷை வித்ட்ரால் பண்ணாலும் எனக்கு சம் ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி என்னோடய பேமெண்ட் நான் இபே பண்ணாலுமே சர்டன் ப்ரொசீஜர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் இபேனா எடுத்து நான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரி பண்ணணும். பட் எந்த பேய்க்கு நம்ம அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களோட சம் பர்டிகுலர்ஸ் நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ பண்ணின பிறகு தான் என்னாகும், என்னோடய அமௌண்ட்டு என்னாகும் க்ரெடிட் ஆகும். மற்றவங்களுக்கு க்ரெடிட் ஆகும், என்னோடது டெபிட் ஆகிடும், அவங்களுக்கு க்ரெடிட் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபரேஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே என்னாகும் ப்ரொசீஜர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். Payment system is an essential part of company's financial operations, but it becomes complex when many different payment systems are used. Further challenges come from the continuous introduction to newer payment systems such as Paytm, UPI, Bitcoin, and various mobile payment options. As a result, there are more than 750 payment systems throughout the world. So, in the payment systems, நிறைய வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இபே அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இபே அப்படிங்கிறது நிறையா வெரைட்டி ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. அது எல்லாம் சொல்லியிருக்காங்க பேடிஎம், யூபிஐ, பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரியும் பேடிஎம், யூபிஐ. இந்த பிட்காயின் பற்றி நம்ம இன்னுமே கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு செப்பரேட் டாப்பிக்கே நமக்கு வருது. ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம படிப்போம். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன, பிட்காயினா என்ன, இது ஒன் ஆஃப் த மணி தான் இது. பட் நமக்கு என்னது கண்ணுக்கு தெரியாத மணி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஸோ இதை பற்றின இது எல்லாமே த்ரூ அவுட் கம்மிங் லெசன்ஸில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 750 பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம வேர்ல்டு வைடாகவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அவங்க கீழே பாருங்கள், இந்த ஒரு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் பேமெண்ட் மெத்தட்னா மொபைல் மூலிமா கொடுக்கறது, அதே மாதிரி சிஸ்டம் அப்படிங்கிறது சிஸ்டம் மூலயமா பே பண்ணுறது, பேங்க் மூலிமா பே பண்ணுறது, இகாமர்ஸ் மூலயமா பே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் த கிளாசிஃபிகேஷன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட், என்னென்ன மாதிரியான இபே மெத்தடெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட், மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட். நம்ம நேம்லேயே தெரிஞ்சிருச்சு மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோ அப்படிங்கிறது சம் பர்டிகுலர் சின்னது அப்படின்னு சொல்ல மைக்ரோ. மேக்ரோ அப்படின்னா பெரியசு. ஸோ மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, சென்டர் ரிசீவர் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணுறது, அதுதான் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட். அதை பற்றின என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு உள்ள பார்க்கலாம். It is an online payment system designed to allow efficient and frequent payments of small amount. சொல்லிட்டாங்க இல்லையா, ஸ்மால் அமௌண்ட் மட்டுமே ட்ரான்சாக்ட் பண்ணுறது தான் மைக்ரோ எலக்ட்ரானிக். In order to keep transaction cost very low, the communication and computational cost are minimized here. Unlike macro electronic payments, which is use expensive public key cryptography, microelectronic payment and relaxed by using lightweight cryptographic primitive and offline payment verifications. ஸோ இது என்னென்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி மட்டும்தான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து என்ன பண்ணுறோன்னா ரொம்ப
ரொம்ப லோவாக இருக்கும், காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன மாதிரி அப்படின்னா கிரிப்டோகிராஃபி, மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் இதெல்லாமே சொல்கிறாங்க. as a security of micro electronic payment system is comparatively low. It can be tampered, but the cost of fraud is much higher than the possible value of to be gained in fraud itself. So the securities micro electronic payment method is considered to be accurate. The majority of microelectronic payment systems are designed to pay a simple goods on the internet. Examples: subscriptions of online games, read journals, listen to song or watch movie online, etc. ஸோ இந்த செக்யூரிட்டி அப்படிங்கும்போது எல்லா இதுலேயுமே ஒரு அப்டேஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாங்கள் தெஃப்ட் இருக்கும், ஒரு அப் இருந்தால் ஒரு டவுன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி லெவல் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம செக்யூராக என்னோடய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஆக்ட் ஆகும். பட் நம்ம எதுலையாவது ஒரு இடத்துல நம்ம அன்எக்ஸ்பெக்டட் திங்காக சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டை நமக்கு செக்யூராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராட் இதெல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் சம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டோம், அதுக்கு தான் நம்ம நிறையா ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு, ப்ரோட்டோகால்ஸ் கொடுக்குறதுக்கு ரீசன் இது தான். அதை ஃபாலோ பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ராடை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கூட்ஸில் என்னென்ன அப்படின்னா ஒரு கேம்ஸுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து க்ரெடிட் பண்ணுறது, ஜேர்னல் அந்த ஒன்றுக்கும் பே பண்ணுறோம் இல்லையா, ஒரு பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி மூவி பார்க்குறதுக்கெல்லாம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ப்ரைம் வீடியோலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி கொடுக்குறது வந்து மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன 3 steps ஃபாலோ பண்ணுறாங்க. Customer prove his authentications and payment processor issues micro payments. Customer pay the major micro payments to the online service provider and get the requested goods or services from them. ஃபஸ்ட்டு ஆத்தன்டிகேட்டடாக உள்ளே ப்ரூவ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க கஸ்டமர். அது பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் கூட்ஸ், அது என்ன பொருள் வாங்க போகிறனோ இல்லை அதை பை பண்ண போகிறதுக்கான கூட்ஸை வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் கிடச்ச பிறகு, ரிசீவ் பண்ண பிறகு என்னோடய அமௌண்ட்டை என்ன பண்ணுவேன், பே பண்ணுறேன். ஸோ இந்த 3 ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறது மைக்ரோ எலக்ட்ரானிக்காக. மேக்ரோ எலக்ட்ரானிக் அப்படின்னாலே சொல்லிட்டு நம்ம பல்க் ஆஃப் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறது. So macro electronic payment systems support payments of higher value. The security requirements are more rigorous in macro payment systems because of huge money transactions. Banks will impose a minimum transactions overhead in macro payment systems. These transaction overheads for the usage of computationally expensive cryptographic operations prevent these payment systems to be used for the payment of small amounts. Some of the popular macro online payment systems are mentioned below. ஸோ அந்த மைக்ரோக்கே நம்ம நிறைய செக்யூரிட்டி பர்பஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். இது மேக்ரோ அப்படிங்கிறது ஹியூஜ் அமௌண்ட்டு. ஸோ அப்போ இன்னும் என்ன பண்ணுவாங்க, அதோட இன்னும் வந்து டைட் செக்யூரிட்டி நமக்கு இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான மேக்ரோ பேமெண்ட்ஸ் என்னென்ன சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கார்ட் பேஸ்டு பேமெண்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் இருக்குது, மொபைல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பேமெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது மேக்ரோ எலக்ட்ரானிக்கு. கிரெடிட் கார்டு பேமெண்ட் சிஸ்டம்ஸ். கிரெடிட் கார்டுனா என்ன, அதுவும் ஒன் ஆஃப் த கார்டு. இந்த கார்டில் என்ன பண்ணிட்டேன்னா என்ன வேணும், அமௌண்ட் நான் எங்கே எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இந்த கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா போதும். அதில் என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் என்னோடய ஒரு டெக்ஸ்டைல்ஸ் போகலாம், ஷோரூம் போகலாம், இல்லைனா ஒரு காம்ப்ளெக்ஸ் போகலாம், இல்லை ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் போகலாம். ஸோ எல்லா இடத்துக்குமே நான் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கார்டை யூஸ் பண்ணி அமௌண்ட் நான் பே பண்ணிவிடுவேன். அந்த அமௌண்ட்டை நான் அது ஒரு பர்டிகுலர் டைம் எனக்கு அந்த கார்டு என்ன பண்ணுவாங்க, ஹோல்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த பேங்கர்ஸ் கொடுத்த பிறகு அந்த டைமிங்க்குள்ளே நம்ம அமௌண்ட்டை நான் பே பண்ணுவேன். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டு. பட் டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நான் கார்டை தேய்ச்ச பிறகு என்ன ஆகும், எனக்கு உடனே அமௌண்ட் வந்து என்னாகும்,
டெபிட் ஆகிடும் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ இதுதான் கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். பட் இந்த கிரெடிட் கார்ட்லேயுமே சம் இது ஷாப்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்ஸும் இருக்குது நம்மளோட கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும். பட் என்னென்னா அட் த டைமில் நான் என்ன அமௌண்ட் பே பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஒரு சம் பர்டிகுலர் டைமுக்குள்ளே நான் அந்த அமௌண்ட்டை நான் அந்த பேங்க்குக்கு நான் கொடுத்தா போதும். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டு பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த இடத்துல நிறையா அந்த தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு எப்போது நமக்கு வந்து மாடர்ன் வேர்ல்டில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதோட பார்னிங் எப்போது அப்படின்னா 1920 தான் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ப்ரைவேட் கம்பெனியில் பிகன் இஷ்யூஸ் கார்ட் எனேபிள் தி கஸ்டமர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆர் கிரெடிட் கார்டு வித் இன் த ஓன் ப்ரெமிசஸ். ஸோ அந்த கிரெடிட் கார்டு கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மோஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் வேர்ல்டு வைட். எல்லா கிரெடிட் கார்டுமே அது வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் நெசசரி டு பே ஃபிசிக்கல் மணி அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ். த கஸ்டமர் கெட்ஸ் எக்ஸ்ட்ரா பீரியட் டு பே தட் பர்ச்சேஸ். ஸோ அந்த ஃபிசிக்கல் மணினா நமக்கு தெரியும் கேஷ். நான் கேஷாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே என்னோடய அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணால் போதும். டிபெண்டிங் ஆன் த கார்டு தெர் இஸ் நோ நீட் பே annuity. Allow purchase over the internet in installments. ஸோ ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த அமௌண்ட் பே பண்ணுற டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அலோ பர்ச்சேஸ் ஓவர் த இன்டர்நெட் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். நான் என்ன சொல்லுவேன், இந்த இப்போ இஎம்ஐயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரெடிட் கார்ட்லேயும் இப்போ நம்ம வாங்குகிறோம் இல்லையா, ஒவ்வொரு இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொரு திங்ஸ் நான் வாங்குகிறேன். அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த அமௌண்ட்டை நான் இஎம்ஐயில் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன பண்ணுவேன், பே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியும் எனக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலிமா எனக்கு கிடைக்கிது. சம் இஷ்யூஸ் அலோ ரவுண்ட் ஆஃப் the purchase price and pay the difference in cash to make the transaction easy. ஸோ இது மாதிரி கொடுக்கறதுனால எனக்கு என்னங்க, என்னோடய டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியாக நடக்குது. கீ பிளேஸ் இன் ஆப்ரேஷன்ஸ் டு கிரெடிட் கார்டு. ஸோ யாரெல்லாம் அந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால இதாகிறாங்க, ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, பியரர், மெர்ச்சன்ட், அக்யூரியர், கிரெடிட் கார்டு நெட்வொர்க், issuer. The bearer, the holder of credit card account who is responsible for payment of invoice in full of portion of the balance, the rest accrues interest and carried forward. ஸோ யார் வந்து ரெஸ்பான்சிபிள் அந்த கார்டு ஹோல்டரோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சம் அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இப்போ என் கார்டு ஹோல்டர் நான் வந்து என்னோடய ஹோல்டரு என்னோடய நேமில் என்னோடய கார்டு இருக்குது. பட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஆனால் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட தான் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, அந்த யார் வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோ அவங்கள்ட்ட தான் என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்குறது என்னோடய ஒர்க்கு. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. மெர்ச்சன்ட், ஸ்டோர் கீப்பர் ஆர் வெண்டர் ஹூ செல் ஆர் ப்ரொவைடிங் சர்வீசஸ் ரிசீவிங் பேமெண்ட் மேட் பை தட் கஸ்டமர்ஸ் த்ரூ த கிரெடிட் கார்டு. ஸோ மெர்ச்சன்ட்னா கடைக்காரங்க, நமக்கு தெரியும். ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அக்யூரேட், மெர்ச்சன்ட்ஸ் பேங்க் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ரிசீவிங் பேமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் authentications request to the issuing bank through the approximate channels. ஸோ ஒவ்வொரு இந்த விசா கார்டு, இந்த மாஸ்டர் கார்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த கடைக்காரவங்க ஒரு பேங்க்கோட டைப் வச்சுட்டு ட்ரான்சாக்ட் பண்ணுறது. ஸோ கிரெடிட் கார்டு நெட்வொர்க் it acts an intermediate between the bank, the company responsible for communicating the transactions between the acquirer and the credit card issuer. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த நெட்வொர்க் என்னென்னா அந்த பேங்க்குக்கும் அந்த ஸ்டோர் கீப்பர் அந்த ஷாப் மெர்ச்சன்ட் அவங்களுக்குள்ள கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி வருது. இஷ்யூவர்னா பேரியர் பேங்க் தட் இஷ்யூ த கிரெடிட் கார்டு செட் லிமிட் ஆஃப் பர்ச்சேஸ் decided at approval transaction issue invoice of payment charges the holders in case of default. The offer card linked procedures
such of insurance, additional cards and rewards plan. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ஒரு சர்டைன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல. ஸோ கிரெடிட் கார்டு அட்வான்டேஜ் என்ன, யார் யார் இந்த ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறது யார் யார் அப்படின்றது இப்போ பார்த்தோம். இப்போது வந்து இந்த கிரெடிட் கார்டுன்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அதை ஒரு பிக்சர் பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த கிரெடிட் கார்டில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அட்டானமி ஆஃப் கிரெடிட் கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்கும், எந்த கிரெடிட் கார்டு, எந்த பேங்க், அவங்களோட பேங்க்கோட நேம் மென்ஷன் பண்ணுறது அந்த ஃபஸ்ட் ஒன். தென் செகண்ட் பாருங்கள், அந்த ஒரு 16 டிஜிட் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த 16 டிஜிட் கோடு என்னென்னத்தெல்லாம் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கோடு எதை மென்ஷன் பண்ணுறதுன்னா MII மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கோடு வந்து இன்டிமேட் பண்ணுது. அண்ட் தென் அடுத்து 5 டிஜிட் கோடு வந்து எதை இன்ஷூ பண்ணால் ஆர்கனைசேஷனை வந்து மென்ஷன் பண்ணுறது அடுத்து 5 டிஜிட் கோடு. தென் நெக்ஸ்ட்டு 6 டிஜிட் கோட்ஸ் என்ன அப்படின்னா இஷ்யூவர் ஐடென்டிஃபை நம்பர், எந்த இடத்துல இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றதுக்கான நம்பர் மென்ஷன் பண்ணுறது. இந்த 9 டிஜிட் கோடு எதை மென்ஷன் அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுறது 9 டிஜிட் கோடு. ஸோ லாஸ்ட்டில் வருது என்னென்னா லாஸ்ட் டிஜிட் இஸ் செக் டிஜிட். ஒவ்வொரு பேங்க்குக்குமே ஒரு சர்டன் அல்காரிதம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒவ்வொரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுக்குறது தான் அந்த லாஸ்ட் டிஜிட். ஸோ அந்த 16 டிஜிட் கோடுமே ஒன்று மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 4 வந்து MII, மேபி இதில் 1 வேர்டோ இல்லை 2 மார்க்கோ கேட்கறதுக்கு சான்சஸ், மேபி 5 மார்க் கூட கேட்கறதுக்கு இருக்கலாம். ஸோ என்னங்கிறத ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அட்டானமி ஆஃப் கிரெடிட் கார்டு அப்படின்னு கேட்டால் அந்த கார்டை வரைஞ்சிட்டு ஒன்றுக்கும் அந்த அதை ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணுறாங்க கோடு. தென் தேர்டு நம்மளோட நேம். யார் இப்போ என்னோடய நேம்னா என்னது வித்யா அப்படின்னு என்னோடய நேம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபோர்த் அந்த பார்த்துருக்காங்களா, அந்த சிப் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த சிலிக்கான் சிப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதில் என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா EMV சிப் அப்படின்னு சொல்கிறது. EMV அப்படின்னா அந்த கார்டு வேர்ல்டு வைடாக இருக்காங்க இல்லையா, அந்த அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணுறது. அப்படிங்கிறது யூரோப்பே, மாஸ்டர் கார்டு, விசா. ஸோ அந்த 3 கம்பெனி தான் மேக்ஸிமம் ஆஃப் இந்த கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணுறவங்க. அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணுறது அந்த EMV அந்த சிப். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட என்ன பண்ணுவாங்க, டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களோட கம்பெனியில் நம்மளோட ஆத்தென்டிகேஷன் நேம் இருக்கா அப்படின்றது ரெஸ்பான்சிபிள் செக் பண்ணுறதுக்காக தான் அந்த EMV சிப் வந்து கொடுக்கறது. தென் 5th ஒன் என்ன மென்ஷன் பண்ணது அப்படின்னா அந்த வைஃபை கார்டு அப்படின்னு RFID சிம்பிள். அது வந்து எப்படி இருக்குது, ஒய்ஃபை மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த எதுக்கு அப்படின்னா கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு. அதாவது இப்போ நான் அந்த வைஃபை கார்டு அப்படிங்கும்போது இந்த கார்டை நான் காமிச்சாலே போதும், நான் பாஸ்வேர்ட் போகணுங்கிற நெசசிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் அந்த வைஃபை, அதாவது RFID அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. தென் எக்ஸ்பைரியோட மந்த், எப்போ வந்து என்னோட அந்த கார்டு வந்து எக்ஸ்பயர்ட் ஆகுது அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த 6th ஒன் கொடுத்துருக்காங்க. தென் 8th ஒன் வந்து என்னதுன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு. ஸோ அது நான் ஸ்வைப் பண்ணால் தான் என்ன ஆகும், என்னோடய ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், என்னோடய பேங்க் லிங்க்கு இதெல்லாமே இதெல்லாமே அதில் அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்போட டைப் ஆகிருக்கும். ஸோ நான் என்னோடய கார்டை ஸ்வைப் பண்ணோன்னே என்னோடய பேங்க்கோட அதை லிங்க் பண்ணி அந்த அமௌண்ட் வித்ட்ராயல் ஆகிறதுக்கு டைப் பண்ணுறதுக்காக அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்குறாங்க. தென் 9th வந்து ஹோலோகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டியூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறது. இதே மாதிரி வேறு ஒரு கார்டை வந்து நான் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு டியூப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹோலோகிராம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. தென் 10th ஒன் வந்து சிக்னேச்சர், நம்மளோட சைன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் பிளேஸில். ஸோ அது அந்த சிக்னேச்சரிங் தான் அது. 11th ஒன்றுன்னா CVC அண்ட் CVV. ஸோ இது என்ன அப்படின்னா அது ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அது வந்து என்னது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கார்டுக்கும் கொடுத்துருக்குறது. இப்போ எனக்குன்னா ஒரு தனியான நம்பர் இருக்கும், இன்னொருத்தவங்களும் இன்னொரு தனி நம்பர் இருக்கும். ஸோ என்னோடய இண்டிவிஜுவலிட்டிக்காக தான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இண்டிவிஜுவலிட்டிக்காக தான் அந்த நம்பர் கொடுக்குறது. இந்த ரிப்பீட்டேஷன்ஸ் வருமா அந்த நம்பரு வராது, அது வந்து யூனிக் நம்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அட்டானமி ஆஃப் கிரெடிட் கார்டு. ஸோ ஒவ்வொரு நமக்கு தெரியும் கிரெடிட் கார்டுனால் என்னென்னு இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் எதுக்காக அதை ஒவ்வொன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சம் மோர் தென் விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கணும் இல்லையா, அது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தென் டெபிட் கார்டு அப்படிங்கும்போது நமக்கு சொல்லிட்டு நான் அட் ப்ரெசன்ட் நான் கார்டு ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா உடனே என்ன ஆகும், என்னோடய பேங்க்லேருந்து டேரெக்டாக மணி அட் ப்ரெசண்ட்டே எனக்கு என்ன ஆகும், டெபிட் ஆகிடும். ஸோ இதுதான் டெபிட் கார்டு. பட் கிரெடிட் கார்டில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. ஒரு சர்டன் டைமுக்குள்ளே நான் கொடுத்துருவேன். ஸோ டெபிட் கார்டுனா என்ன, ஒரு ஏடிஎம் மாதிரி தான் அந்த டெபிட் கார்டோட ஒர்க்கு இருக்கும். தென் ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் அப்படிங்கும்போது என்னது கிஃப்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கிஃப்ட் கார்டுன்னா இப்போ நம்ம ஒரு சென்னை சில்க்ஸே போகிறோம், இல்லை இப்போ ஜுவல்லரி ஷாப்பே போகிறோம். ஜுவல்லரி ஷாப்போ சென்னை சில்க்ஸ் போகும்போது என்ன சொல்லுவாங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் வந்து இப்போ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சம் கிஃப்ட் அமௌண்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அந்த ஏர்னிங் அமௌண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கார்டில் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்காக தான் நான் சென்னை சில்க்ஸ் போயிருக்கிறேன். அந்த சென்னை சில்க்ஸில் நாங்கள் போயிருக்கிறோம் அப்படின்னா அந்த கார்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு என்ன, நான் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு நான் எவ்வளோ வாங்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எனக்கு என்ன ஆகும், கிரெடிட்டை வந்து அந்த கார்டில் வந்து நான் கிஃப்ட்டு வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருப்பேன். நான் எப்போ நான் போகிறேனோ அப்போ போகும்போது அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இது ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் அப்படிங்கிறது கிஃப்ட் கார்டு தான் ஸ்டோர் வேல்யூடு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து க்ளோஸ்டு லூப், ஓப்பன் லூப்புன்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு லூப்புன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓப்பன் லூப் அப்படின்னா மல்டி பர்பஸ், எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ஓப்பன் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த லெசன் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் செஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். Okay, thank you students.